வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் மாவிளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. நிறையா வெள்ளிக்கிழமைகளில் அப்படியே அம்மனுக்கு போய் மாவிளக்கெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாவிளக்கு நம்ம வீட்லேயும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு இந்த காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர்த்தியிருக்கோம். நல்லா உலர்த்திடணும். அவ்வளோ தான் மாவு நமக்கு உதிரி உதிரியாக நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உலர்த்தியாச்சு. இந்த மாதிரி உலர்த்தி எடுத்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இதை 2 ரவுண்டாக மாவு அரைக்க போகிறோம். இதில் பாதியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது ஆரம்பத்தில் இந்த மாவு அரைக்கும் போது ஈர அரிசின்றதுனால கொஞ்சம் பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு நல்லா கொஞ்சம் அரிசியெல்லாம் நொறுங்கின பிறகு மறுபடியும் சுற்று விடுங்க. இந்த மாதிரி பல்ஸ் மூடிலே விட்டு விட்டு அரைங்க. அப்படின்னா தான் சரியாக இருக்கும். 2-3 நிமிஷமாவது ஆகும் ஒரு ரவுண்டு அரைக்கிறதுக்கு. அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா மாவு. இப்போ நம்ம அந்த அரைச்சி எடுத்து வந்த மாவு அப்படியேவும் இப்போ இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நம்ம சலிச்சுக்குவோம். மாவு நல்லா ஜலிச்சுக்கோங்க. அது ஈரக்கட்டி கொஞ்சம் இருக்கும். அப்படியே கைட்டை அப்படியே நல்லா உதுத்து விட்டு சலிச்சு எடுத்துக்கிறோம். ஜலிச்சிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் குருணை இருக்கும். இந்த மாதிரி குருணை இருக்கிறத மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜல்லடை எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கண் உள்ளதாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக எடுத்தீங்கன்னா மாவு வராது. அதனால் கொஞ்சம் கண் ஓட்டை உள்ள பெருசாக உள்ளதாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஈரரிசி மாவு அவ்வளோ தான் ஜலிக்கும் போது வரும். இந்த குருணையை மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அரிசியவும் நம்ம இதே பக்குவத்தில் நல்லா அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஜலிச்சாச்சு. நல்லா அந்த அளவுக்கு ஜலிச்சுட்டு இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை தூவி விட்டுருங்க. சுக்குத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இதில் ஸ்பெஷலே அந்த ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் தான். 2 கப் அரிசி எடுத்தோம்ல, 2 கப் அரிசிக்கு துருவன வெல்லம் 1 கப் எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். துருவி சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் மாவும் வெல்லத்தையும் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்த பிறகு மறுபடியும் இப்போ நல்லா மாவை கலந்துட்டு மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் நம்ம 2 தடவை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம பாதியை மட்டும் அரைச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா பல்ஸ் மூடில் விட்டு ஒரு ஸ்பூன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா கிளச்சி விட்டு பல்ஸ் மூடில் விட்டு அந்த வெல்லம் லைட்டாக அந்த ஈரமாவில் மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுற்று விட்டோம்னா ரொம்ப இலக்கமாயிரும். கரெக்டாக நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த வெல்லம் மெல்ட் ஆகும்போது நம்ம அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிசையும் போது அந்த கரெக்டாக அந்த பக்குவம் உருண்டை வர்ற அளவுக்கு நம்ம அந்த பக்குவமாக அந்த இலக்கத்துக்கு மாவை மிக்சி ஜாரில் சுற்றி விட்டு எடுத்துக்கணும். இதே போல் நம்ம மீதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதே மெத்தடில் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ 2வது ரவுண்டும் நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவெல்லாம் இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு மாவு பூரா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா நெய் சேர்த்து மாவெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு உதிரி உதிரியாக வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். அப்படின்னா தான் அந்த இலக்கம் கொடுக்கும். வழக்கமாக நம்ம வீட்டுகளில் உரலில் போட்டு தான் மாவிளக்கு எடுப்பாங்க. நம்ம அந்த வசதி இப்போல்லாம் நிறையா நகரங்களில் இருக்குல்ல. அதனால தான் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்லேயே நம்ம போட்டு அந்த மாவிளக்கு உருண்டைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி ஒரு குண்டாஞ்சட்டி மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா இப்படி தட்டணும். நல்லா இப்படி தட்டும்போது அந்த வெல்லம் எல்லாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக இது இலக்கம் கொடுத்து வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருட்டிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதை ஒரே மாவிளக்காவும் போடனாலும் போடலாம். இதில் நம்ம என்னென்ன சைஸ் வேணுமோ அந்தந்த சைஸில் கூட போட்டுக்கலாம். நான் இதில் 3 தான் போட போகிறேன். இப்போ நான் இதை 3 துண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த ஒரு துண்டை எடுத்து நம்ம அந்த மாதிரி நல்லா உருட்டணும். நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிடுங்க. இந்த மாவிளக்கு உருண்டை எப்படி நமக்கு செய்ய தெரியும்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரங்கன் பானை எடுப்பாங்க. அதாவது அந்த பச்சை பானையில் நல்லா ஓட்டை போட்டு அது ஆயிரங்கன் பானை தலையில் சமந்து எடுப்பாங்க. அவங்க இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு அதில் விளக்கு போட்டு அந்த மண்பானைக்குள்ளே வச்சு தலையில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க நேர்த்திக்கடனுக்காக. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கோம். அதே மெத்தடு தான் இது. உருட்டி இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக அப்படியேவும் இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தி விடுங்க.
குழி போட்டுக்கோங்க. குழி போட்டுட்டு சைடை பூரா அந்த மாதிரி நல்லா சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழி வந்து நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல குழி போட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெய் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. அவங்க திரி வந்து நடுவில் ஒரு குச்சியை வச்சு ஓட்டை போட்டு அதில் திரியை வச்சு மூடிக்கலாம். இதில் வந்து நெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றி நம்ம வந்து விளக்கு பொருத்திக்கலாம். அப்படியே எடுத்து வந்து நம்ம இலையில வச்சிடலாம். இப்போ இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மீத 2 உருண்டையும் நான் சொன்ன மெத்தடில் நல்லா மாவை உருட்டிக்கோங்க. ஆடி மாதம் மாவிளக்கு நிறையா கோயில்கள் அம்மன் கோயிலில் எடுப்பாங்க. அந்த மாவிளக்கு வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம டீ கடை கிச்சன் மூலியமாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். இது வந்து பச்சை மாவுனாலும் சரி அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஸ்டாக் வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் 10 நாள் கூட அப்படியே செஞ்சு வச்சுட்டோம்னா அது வாட்டில் இருக்கும். நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சை மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான மாவிளக்கு மாவு செய்து மாவிளக்கு எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் எடுப்பீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.